இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரன்சி நோட் ப்ரெஸ் நாசிக். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே பர்டிகுலராக சொல்லணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு மினி ரத்னா கம்பெனி. இந்த மினி ரத்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், சுருக்கமாக எஸ்பிஎம்சிஏஎல். இந்த இந்த யூனிட்டுக்கு கீழே தான் மொத்தம் 4 யூனிட் இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஹை குவாலிட்டி பேப்பர் மேனுஃபேக்சரிங் மில் ஒன்று நர்மதாபுரத்தில் இருக்குது. எனக்கே இந்த விஷயம் இன்னைக்கு தான் தெரியும். ஸோ இந்த இதுவும் சேர்த்து இவங்க தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த எஸ்பிஎம்சிஏஎல் இவங்க தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணுறவங்க. ஸோ அடுத்தது நம்ம எந்தெந்த யூனிட்டுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். கரன்சி நோட் ப்ரெஸ் நாசிக் மகாராஷ்டிரா. இவங்க ஹை குவாலிட்டி பேங்க் நோட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக பிரிண்டிங் பண்ணி கொடுக்குறவங்க. அடுத்தது இந்தியா செக்யூரிட்டி ப்ரெஸ் நாசிக் மகாராஷ்டிரா. இவங்க பாஸ்போர்ட், வீசாவோட அந்த ஸ்டிக்கர்ஸு, ஸ்டாம்ப் பேப்பர்ஸு, ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸு, எம்ஏசிஆர் செக்ஸு, ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாமே பண்ணுறவங்க இந்த இந்தியா செக்யூரிட்டி ப்ரெஸ். அடுத்தது பேங்க் நோட் ப்ரெஸ் திவாஸ் மத்திய பிரதேஷ். இவங்க பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பேங்க் நோட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக பிரிண்ட் பண்ணி தரவங்க. அடுத்தது செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் ஹைதராபாத் தெலுங்கானா. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்டல் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இவங்க தான் பண்ணுறாங்க. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அதேமாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்ஸு, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்ஸு, இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ஸ், சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறவங்க இவங்க தான். ஸோ இந்த 4 யூனிட்டுக்கு சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு 534க்கான வேகன்சி வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர். இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா யாருக்காகனா கரன்சி நோட் ப்ரெஸ் நாசிக் மகாராஷ்டிரா. ஸோ இதில் சேஃப்டி ஆஃபீஸர் இவங்களோட சேலரி 29,740 1,03,000 வரைக்கும் இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமாக மராத்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். இதோட செலெக்ஷன் அப்படின்றது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர். இதுக்கு 29,740 1,03,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. டிகிரி படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம். முக்கியமாக சோஷியல் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். சோஷியல் ஒர்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மராத்தி லாங்குவேஜில் ஒரு அடிக்குவேட் நாலேஜ் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருந்தால், உங்களோட ஏஜ் 18 to 30 இயர்ஸ் இருந்தால் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதோட செலெக்ஷன் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வச்சு அதில் வர மெரிட் மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோல். இதுக்கு 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். மொத்தமாக 12 வேகன்சி இருக்குது. 12 வேகன்சிக்கும் பிரேக்கப்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியாக சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கேட்டகரிக்கு என்ன பிரேக்கப்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஒரு 3 டைம் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி, பிரிண்டிங் பேக்கேஜிங் டெக்னாலஜி இது படிச்சிருந்தா போதும். இதுலேயே ஹையர் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிடெக்கில், அதாவது பிடெக்கில் பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சிருந்தீங்கன்னா போதும். இதில் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லலை. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வச்சு மாத்திரம்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் பிரிண்டிங். இதில் 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 12 வேகன்சி இருக்குது. நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது மார்க் 60 or above 60% வாங்கியிருக்கணும். 3 இயர்ஸ் டிப்ளமோ பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம். இல்லை பிடெக்கில் பிரிண்டிங் டெக்னாலஜி, பேக்கேஜிங் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அடுத்தது சூப்பர்வைசர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 2 வேகன்சி தான் இருக்குது. ரெண்டுமே அன்ரிசர்வ்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். இல்லைனா ஹையர் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிடெக், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 6th வேகன்சி பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் மெக்கானிக்கல். இதுக்கு
சேலரி பார்த்தீங்கன்னா 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 2 வேகன்சி. ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் ஏசி. இது 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. டிப்ளமோ இன் ஏர் கண்டிஷனிங் ஆர் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் ஏர் கண்டிஷனிங் வந்து நீங்கள் படித்தவங்களாகவும் 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கவங்களாகவும் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல். இதுக்கு 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 3 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கும் சேம் சேலரி 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை பிஇ பிடெக் ஆர் பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கும் ஏஜ் வந்து 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் தான். சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுக்கு 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி. ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி ஃபுல் டைமில் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் பிஇ பிடெக்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் சிவில். இதுக்கு 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் சிவில் இன்ஜினியரிங் படித்து 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அஃபிஷியல் லாங்குவேஜ். இதுக்கு 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஹிந்தி வந்து மேஜராகவும் இங்கிலீஷ்லேயும், இல்லை இங்கிலீஷ் மேஜராகவும் ஹிந்தியை வந்து செகண்ட் லாங்குவேஜாகவும் நீங்கள் படித்ததாக இருக்கணும். முக்கியமாக 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் ஒரு நல்ல நாலேஜ் இருந்தால் அது வந்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷனாகவும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அடுத்தது ஆர்டிஸ்ட் கிராஃபிக் டிசைனிங். 23,910லேருந்து 85,570 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், இல்லைனா விஷுவல் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் வொகேஷ்னல் கிராஃபிக்ஸு இந்த மாதிரி படிச்சிருக்கலாம். 55 ஆர் above 55% மார்க் வாங்கி ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இதில் 21,540லேருந்து 77,160 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். மொத்தமாக 12 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து இதுதான் டிகிரின்னு இல்லை, எனி கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ், அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் வந்து இங்கிலீஷாக இருந்தால் 40 வேர்ட்ஸ் பர் மினிட்டும், ஹிந்தியாக இருந்தால் 30 வேர்ட்ஸ் பர் மினிட்டும் டைப்பிங் ஸ்பீட் இருக்கும். 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங். இதுக்கு சேலரி 18,780லேருந்து 67,390 வரைக்கும் சேலரி இருக்கும். டோட்டலாக 25 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஐடிஐ வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும். மெஷினிஸ்ட், எலக்ட்ரிக்கல், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், பிரிண்டிங் ட்ரேட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் மேஜர் இருக்க மாதிரி படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் கண்ட்ரோல். 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். மொத்தமாக 25 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஐடிஐ தான் படிச்சிருக்கணும். நீங்கள் ஐடிஐயில் ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், பிரிண்டிங் ட்ரேட்ஸ், ஆஃப்செட், மெஷின் மைண்டர் இந்த மாதிரியான எலக்ட்ரோ பிளேட்டிங், ஸோ இந்த மாதிரியான படிப்பு படித்தவங்க 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல். 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். டோட்டலாக 5 வேகன்சி இருக்குது. இதுவும் ஐடிஐ படித்தவங்களுக்கு தான். எலக்ட்ரிக்கல் ட்ரேடு, ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் படித்தவங்களுக்கான வேகன்சி இது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 5 வேகன்சி இருக்குது. ஐடிஐயில் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடு
அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 18 to 25 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் மெஷினிஸ்ட் இதில் 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 5 வேகன்சி இருக்குது. இதுக்கும் ஐடிஐ படித்தவங்க, மெஷினிஸ்ட் ட்ரேட் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர் 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். 5 வேகன்சி இருக்குது. இதில் ஐடிஐ வந்து ஃபிட்டர் ட்ரேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் ஏர் கண்டிஷனிங் இதில் 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். 2 வேகன்சி. ஐடிஐயில் ஏர் கண்டிஷனிங் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கலாம். அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிட்டுக்கு போயிடுச்சு. இது வந்து இந்தியா செக்யூரிட்டி ப்ரெஸ்ஸு இந்தியா செக்யூரிட்டி ப்ரெஸ் நாசிக் மகாராஷ்டிரா. ஸோ இந்த யூனிட்டுக்கான வேகன்சி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் மெக்கானிக்கல் இதுக்கு 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். மொத்தமாக 5 வேகன்சி இருக்குது. நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிஏ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அடுத்தது சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் ஏசி பிளான்ட் இதில் சேலரி பார்த்தீங்கன்னா 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். 2 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ஏர் கண்டிஷனிங் ஆர் பிஏ பிடெக் அந்த மாதிரி டிகிரியில் வந்து ஏர் கண்டிஷனிங் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வேகன்சி எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமில் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 60 ஆர் அபவ் 60 மார்க்கோ இல்லை சில இடத்துல 55 ஆர் அபவ் 55 மார்க்கோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 5 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை பிஏ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் பிஏ பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் சிவில் இதில் 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 2 வேகன்சி. இதுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோலில் உங்களுக்கு 11 வேகன்சி இருக்குது. 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி பிரிண்டிங் பேக்கேஜிங் டெக்னாலஜி ஆர் இதுலேயே பிடெக் பிஇ பிடெக்கில் பிரிண்டிங் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் பிரிண்டிங் இதில் 12 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் பிஇ பிடெக்கில் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் பேக்கிங் டெக்னாலஜி படித்தவங்க 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சூப்பர்வைசர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு உங்களுக்கு 3 வேகன்சி இருக்குது. 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஏ பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் இதோட சேலரி 23,910 85,570 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு கிராஜுவேட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சவங்க அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 80 வேர்ட்ஸ் பர் மினிட்டும் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் 40 வேர்ட்ஸ் பர் மினிட்டும் டைப்பிங் ஸ்பீட் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக வந்து நீங்கள் ஏற்கனவே செக்ரட்டரியல் ஜாப் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது படிப்பு படிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் வந்து 18 to 28 இயர்ஸ். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுக்கு உங்களை சேலரி 21,570 77,160 வரைக்கும் சேலரி இருக்கும். 6 போஸ்டிங் இதில் காலியாக இருக்குது. இதுக்கு எனி கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். முக்கியமாக டைப்பிங் ஸ்பீட் வந்து இருக்கணும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும். 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் கண்ட்ரோல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 157 வேகன்சி இருக்குது.
18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். இதுக்கு ஃபுல் டைமில் ஐடிஐ வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். பிரிண்டிங் ட்ரேடு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், இந்த மாதிரி மெஷின் மைண்டர், இந்த மாதிரியான ஐடிஐ படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங், இது டோட்டலாக 34 வேகன்சி இருக்குது. இதுக்கும் ஐடிஐ படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர், இதுக்கு 18,780 67,390 வரைக்கும் சேலரி இருக்கும். மொத்தமாக 15 வேகன்சி இருக்குது. ஐடிஐ ஃபிட்டர் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 6 வேகன்சி இருக்குது. ஐடிஐ வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேட் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் மெஷினிஸ்ட், இதில் 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். 3 வேகன்சி இருக்குது. ஐடிஐ வந்து மெஷினிஸ்ட் ட்ரேட் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ், இது 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். மொத்தமாக 10 வேகன்சி இருக்குது. ஐடிஐ எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது யூனிட் மாறிடுச்சு. இப்போ வந்து பேங்க் நோட் ப்ரெஸ், தீவாஸ், மத்திய பிரதேஷ். ஸோ இந்த யூனிட்டுக்கான வேகன்சி வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர். இதில் 29,740 1,03,000 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான். நீங்கள் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கணும். முக்கியமாக சோஷியல் சயின்ஸு நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சூப்பர்வைசர் கண்ட்ரோல், இதோட சேலரி 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 3 வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி, பேக்கிங் டெக்னாலஜி, இதுவே வந்து பிரிண்டிங் ஆர் பேக்கிங் டெக்னாலஜியில் பிடெக்கோ பிஇ படிச்சிருக்கலாம். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சூப்பர்வைசர் இங்க் ஃபேக்ட்ரி, இங்க் ஃபேக்ட்ரியில் 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 3 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து உங்களுக்கு டெக்னாலஜி பெயிண்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி சர்ஃபேஸ் கோட்டிங் டெக்னாலஜி, பிரிண்டிங் இங்க் டெக்னாலஜி இதை பற்றி படித்தவங்க, இல்லை இதுலேயே வந்து பிஏ பிடெக்கில் வந்து நீங்கள் படித்தவங்க, அது இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் ஏர் கண்டிஷனிங், உங்களோட சேலரி 27,600 95,910 வரைக்கும் இருக்கும். 3 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஏர் கண்டிஷனிங், இல்லை இதுலேயே டிகிரியா பிடெக் பிஇ வந்து மெக்கானிக்கல் ஏர் கண்டிஷனிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இதில் உங்களோட சேலரி 27,600 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். மொத்தமாக 3 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க ஆர் பிஇ பிடெக்கில் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங், இதில் 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 25 வேகன்சி இருக்குது. ஐடிஐ படித்தவங்க ஃபிட்டரோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ இல்லை பிரிண்டிங் ட்ரேட்ஸோ படித்தவங்க 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் கண்ட்ரோல், இதில் 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 14 வேகன்சி இருக்குது. ஃபுல் டைம் ஐடிஐ வந்து படித்தவங்க பிரிண்டிங் ட்ரேடோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ ஃபிட்டரோ எலக்ட்ரிக்கலோ படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் இங்க் ஃபேக்ட்ரி அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர், இது 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 3 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஐடிஐ படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் இங்க் ஃபேக்ட்ரி, இதில் வந்து 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 3 வேகன்சி இருக்குது. 3 வேகன்சிக்கும் ஃபுல் டைமில் நீங்கள் ஐடிஐ படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் ஏர் கண்டிஷனிங், இதில் 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஃபுல் டைம் ஐடிஐ படித்தவங்க ஃபிட்டர் ஏர் கண்டிஷனிங் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 18,780 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 2 வேகன்சி இருக்குது. ஃபுல் டைம் ஐடிஐ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும்.
அடுத்தது யூனிட் மாறிடுச்சு. இது செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் ஹைதராபாத் தெலுங்கானா. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் பிரிண்டிங். இது 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைமில் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் பேக்கிங் டெக்னாலஜி ஆர் பிஇ பிடெக்கில் இதையே படித்தவங்க 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோல் இதோடைய சேலரி 27,600லேருந்து 95,910 வரைக்கும் இருக்கலாம். ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கும் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி பேக்கிங் டெக்னாலஜி ஆர் இதே ஸ்ட்ரீம் வந்து பிஇ பிடெக்கில் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அடுத்தது சூப்பர்வைசர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 27,600லேருந்து 95,910 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி தான். டிப்ளமோ இன் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஇ பிடெக்கில் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 21,540லேருந்து 77,160 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 4 வேகன்சி இருக்குது. ஏதோ ஒரு கிராஜுவேஷன் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜும் டைப்பிங் ஸ்பீடும் இருக்கவங்க 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங் 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 24 வேகன்சி இருக்குது. ஐடிஐ படித்தவங்க ஃபுல் டைமில் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் பிரிண்டிங் ட்ரேட் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் கண்ட்ரோல் இது 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக 31 வேகன்சி இருக்குது. ஐடிஐ படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் மெக்கானிக் மெஷின் டூல்ஸ் மெயின்டெனன்ஸ் இதுக்கு 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். 3 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஐடிஐ படித்தவங்க மெக்கானிக் மெஷின் டூல்ஸ் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க ஏஜ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஐடிஐ எலக்ட்ரிக்கல் ட்ரேட் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி. ஐடிஐ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ட்ரேட் படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ள ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் ஸ்டோர்ஸு இதுக்கு 18,780லேருந்து 67,390 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கவங்க உங்கள் சேலரி இருக்கும். 2 வேகன்சி இருக்குது. ஐடிஐ ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பிரிண்டிங் ட்ரேட்ஸு லித்தோ ஆஃப்செட் மெஷின் மைண்டர் இந்த மாதிரி படித்தவங்க 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ பார்த்த இத்தனை வேகன்சிக்கும் உங்களோட செலெக்ஷன் அப்படின்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வச்சு மாத்திரம்தான் உங்கள் செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ அப்ளிகண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதில் வந்து சேஞ்ச் வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்களாவே பிளாக் போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகண்ட் வந்து ஷுட் வைஸ்லி செலக்ட் அப்படின்னா புத்திசாலித்தனமாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய யூனிட் என்ன அதே மாதிரி என்ன போஸ்டிங் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சியாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 20th அதாவது 2 நாள் முன்னாடி தான் 20th April 2026 தான் ஆரம்பித்தது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது 19th May 2026 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து 20th May வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. 20th Aprilலேருந்து 19th May வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ்க்கான அந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக அப்ராக்சிமேட்டாக ஜூன் ஆர் ஜூலை 2026 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் அட்ரஸ் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கனால உங்களுக்கு எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் உங்களுக்கு எல்லாமே அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஒருவேளை 2-3 வயசு ஜாஸ்தியாக இருக்குது அது உங்களோட கேட்டகரி கீழே வருது அப்படின்னா அதுக்கான லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்தது. நான் வீடியோ லென்த்தை கம்மி பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். SC ST இருந்தால் 5 years ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 30 years வந்து நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணுற போஸ்டிங் 30 years அப்படின்னா 35 years வரைக்கும் ஏஜ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBC NC எல்லாம் தான் 3 years ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நல்லா படித்த ஒரு கேண்டிடேட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ ரொம்ப நல்லா படித்தவங்க, நல்ல 30 இயர்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கிற கேண்டிடேட்க்கு எல்லாமே சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தால் 1000 ருபீஸு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இவங்க வந்து 200 ரூபா ஃபீஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் தான், ஃபீஸ் எல்லாமே ஆன்லைன் தான் உங்களுக்கு. ஸோ அதுபடி நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க. டிரான்சாக்ஷன் சார்ஜ் பேங்க் ஏதாவது இருந்தால் அது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வச்சு மாத்திரம்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கான அந்த கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியாக வந்து சிலபஸ்லேருந்து மார்க்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் மொத்தம் 3 பேஜ் இருக்குது அவங்களோட நோட்டிஃபிகேஷனில். அதை வந்து நான் இங்கே கொண்டு வரவே இல்லை. ஏன்னா அதுவுமே வந்து இப்போ நான் எப்படி வேக்கன்சி வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சோ சொல்கிற மாதிரி அதே மாதிரி டைம் வந்து அது எடுக்கும். அந்த அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட அந்த லிஸ்ட்டு ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் தயவுசெய்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை இங்கே திருப்பி கொண்டு வந்தேன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 1 hour போயிடும் இந்த வீடியோ. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர். நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க, நான் எவ்வளோ வாங்கினா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 55 மார்க்கோ 55% மேலே நீங்கள் மார்க் எடுக்கணும். ஓபிசியாக இருந்தால் 50க்கு மேலே மார்க் எடுக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 45% மேலே எடுக்கணும். முக்கியமான விஷயம் நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது. ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ அடித்து ஆடலாம், நல்லா எழுதுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஸ்கில் டெஸ்ட், அதாவது இப்போ டைப்பிங் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி போஸ்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ஈக்குவல் மார்க் 2-3 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஸ்கோரிங் ஹை மார்க்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜை வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இருப்போம். 2 பேர் வந்து ஈக்குவல் மார்க் எடுத்திருக்காங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜில் ஹை மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து அடுத்த பிளேஸ்க்கு போயிடுவாங்க, நெக்ஸ்ட் ஒருத்தர் இருக்கவங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஓல்டர் ஏஜ் வில் கெட் ப்ரெஃபரன்ஸு. 18 வயசு இருக்கவங்க 30 வயசு இருக்கவங்களுக்குள்ளே போட்டி ஒரே மாதிரியான மார்க் எடுத்துருக்காங்கன்னா 30 வயசு இருக்கவங்கள ஃபஸ்ட்டாகவும் 18 வயசு இருக்கவங்கள கீழேயும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஹை மார்க்ஸ் இன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் பிஇ படிச்சிருக்கவங்களா, டிப்ளமோ படித்தவங்களா இருக்கலாம், இல்லை ஐடிஐ படித்தவங்களும் இருக்கலாம். உங்களோட மார்க்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தால் அப்போ அதுலேயும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஸோ அதிகமான மார்க் வாங்குவவங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஈக்குவல் மார்க் வாங்கியிருப்பீங்க. பட் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஹையர் மார்க்ஸ் வாங்கினவங்கள ஃபஸ்ட்டும், கம்மியாக மார்க் வாங்கினவங்கள 2வது கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் ஈக்குவல் மார்க் வாங்கினவங்கள ஸ்பிட் பண்ணுவோன்றதை இப்போவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத முன்னாடியே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் ஃபஸ்ட்டு, இதில் ஃபைல் சைஸும் கொடுத்துருவாங்க 20 to 50 KB. அதே மாதிரி லைவ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைட் பேக்ரவுண்டு வச்சுக்கோங்க. நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல நீங்கள் எதில் லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறீங்களோ இல்லை கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுறீங்களோ கேமராவை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ லைவ் ஃபோட்டோகிராஃப் உண்டு. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒயிட் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் 10 to 20 KBக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதையும் 100 to 300 KBக்குள்ளே இருக்க மாதிரி பிடிஎஃப்பில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக 10th சர்டிஃபிகேட் வேணும், 10th பாஸ் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு அது வேணும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதோடைய டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னால் எந்த விதத்தில் உங்களுடைய அந்த உடம்புல அந்த இது இருக்குது அப்படின்றத அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, ஒரு 2 பேஜே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஜேபிஜி இமேஜில் 20 to 50 KBக்குள்ளே இருக்க மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கும் போது ஒரு தடவை அந்த ஸ்டாம்ப் பேப்பர் இங்கில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு
டிராஃப்டா ஒரு தடவ வச்சுட்டு, அத வந்து ஸ்கேன் பண்ணாதீங்க. அதே இங்க அப்படியே 2வது தடவ வைக்கும்போது, கொஞ்சம் உங்களுக்கு தம்ப் இம்ப்ரஷன் நல்லா விழும். ஸோ அத எடுத்துக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன், அவங்க நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜில் வரும். ஸோ அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் உங்கள் கையிலே எழுத சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் எழுதி சைன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த எந்த காப்பியாக இருந்தாலும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கையெழுத்தை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதை சொல்லிட்டேன். இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இங்கே நான் வந்து ஒரு போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். இதை வந்து இங்கிலீஷில் இவங்க கொடுத்துருக்க மாதிரி அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி கீழே சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸு ஏற்கனவே சொன்னது 1000 ருபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு மாத்திரம் 200 வந்து ஃபீஸாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வேணால் பார்த்துக்கலாம். கீழே நான் எல்லோ மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு. இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் கொண்டு வரல. ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு பற்றியும் கொண்டு வரல. அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி, அதே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி விடோயர், டைவோர்சி இவங்களுக்கெல்லாம் கூட அவங்க வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு முக்கியமாக உங்கள் எந்த யூனிட்டுக்கு என்ன போஸ்டிங் செலக்ட் பண்ணுறீங்க எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அவங்க அப்ளிகேஷன் லிங்க்கும் அந்த நோட்டிஃபிகேஷனோட இப்போ இதுக்கு கீழேயே லிங்க்குக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை இந்த வீடியோவும் இந்த வேகன்சியும் உங்களுக்கு வேணால் சூட் ஆகாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு படித்த யாராவது தெரியும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.